அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் யூடியூப் சேனல்ல டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய தகவல் ஒரு முக்கியமான 30 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரை பார்த்துவாங்க. பிரதம மந்திரி கிரீஸ் சின்சாயி திட்டத்தின் நோக்கம் எதை அடைய வேண்டும்? ஆப்ஷன் ஏ, பாசன வசதி வயல்வெளி வரை அடைய நன்று திரட்டிய முதலீடு. பன்முக ஏழ்மை குறியீட்டை அளவிடும் முறை அடிப்படையாக கொண்டது. ஆப்ஷன் ஏ, சுகாதாரம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரம். நீல புரட்சி எந்த நோக்கத்திற்காக நடைமுறைப்படுத்தப்படுகிறது? விவசாய தொழிலாளர்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக. இந்தியாவில் வெண்மை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? வர்கீஸ் குரியன். பின் வருவனவற்றுள் எது இந்திய மாநிலங்களுக்கான வரி வருவாய்? நில வருவாய். இந்தியாவில் வறுமை ஒழிப்பு ஓர் வெளிப்படையான நோக்கமாக கொண்ட பொருளாதார திட்டம் எது? ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம். மத்திய பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை திரும்ப பெறுவதற்கான காரணங்கள் 1 மற்றும் 2. இந்தியாவில் ஜூலை 2017 அறிமுகப்படுத்தப்பட்டது. சரக்கு மற்றும் சேவை வரி. அடைதல், சமத்துவம், தரம் பெறக்கூடியது மற்றும் பொறுப்புடைமை போன்றவை கொள்கைகள் வழிகாட்டும் குறிக்கோளாக இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை வரைவு 2019. எந்த வருடம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்ற தேசிய திட்டம் தொடங்கப்பட்டது? 2010. இந்தியாவில் தேசிய வருவாயை முதலில் கணக்கீடு செய்தவர் தாதாபாய் நவ்ரோஜி. WTO எதன் தொடர்ச்சி? காட். நிதி ஆயோக் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு இருந்த அமைப்பு? திட்டக்குழு. பூரா வரைவை வலியுறுத்தினார்? டாக்டர் APJ அப்துல் கலாம். பின் வருவனவற்றுள் பொறுத்துக. ஆப்ஷன் சி. பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு? நரசிம்மம் குழு. உலக வங்கியின் உலக வளர்ச்சி ஆய்வறிக்கை 2010 எதன் அடிப்படையில் பல்வேறு நாடுகளை வகைப்படுத்தி உள்ளது? GNI மொத்த தேசிய வருமானம். பொறுத்துக. ஆப்ஷன் பி. தேசிய அறிவொளி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம்?
1988 உணவு பாதுகாப்பு திட்டத்தில் உட்கருவாக இருப்பது எது? பொது விநியோக முறை. தேசிய முதியோர் கல்வி திட்டம் நிறுவப்பட்ட நாள். அக்டோபர் 2, 1978. முதலாளித்துவம் லாபத்தை வலியுறுத்தும், ஆனால் கவனிக்க தவறுவது குழு விருப்பத்தையும் மற்றும் சமூக செயல்பாடுகளையும். கல்வியின் 4 தூண்கள் யாவை? தெரிந்து கொள்வதற்கு கற்றல், செய்வதற்கு கற்றல், கூடி வாழ கற்றல், எப்படி இருப்பதற்கென கற்றல். பின் வருவனவற்றுள் எந்த வயது உடைய குழந்தைகள் சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் வருபவர்? 6 முதல் 14 வயது பிரிவு. சமக்கர சிக்ஷா என்ற பள்ளி கல்வியின் ஒருங்கிணைந்த திட்டம் எதன் கீழ் உள்ளடங்கியது? ஆப்ஷன் சி RMSA, SSA மற்றும் ஆசிரியர் கல்வி. SSA என்பது இந்திய அரசின் அனைவருக்கும் தொடக்க கல்வி திட்டம் அடைதலுக்காக. இந்தியாவில் எந்த தேசிய கல்விக் கொள்கையானது பொதுவான கல்வி முறையை கொண்டு வந்தது? தேசிய கல்விக் கொள்கை 1986. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1983. இந்தியா தசம நாணய முறைக்கு மாறிய காலம்? ஏப்ரல் 1957. இந்தியாவில் தேசிய வருமானம் எத்தனை முறைகள் வாயிலாக கணக்கிடப்படுகிறது? 3 முறைகள். தொடர்ச்சியா நம்ம சேனல்ல இணைந்திருங்க. அடுத்த வீடியோல அடுத்த கொஸ்டினோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ so much.